ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹாஃப் கேஜி ப்ரௌனி, அதாவது ஆஃபர் போட்டிருக்கனால ஹாஃப் கேஜி ப்ரௌனி ஆர்டர் தந்திருக்காங்க. 350 rupees ஒன்லி. அதனால் நீங்கள் வந்து அதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ட்லாம் காட்டினேன், பார்த்துட்ருப்பீங்க. இப்போ அடுத்து அதை எப்படி செய்வோங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நல்லா சுகர் வந்து நல்லா கரையணும், அப்போ தான் அந்த கிரிங்கிள் டாப்புங்கிறது வரும். அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதை லைட்டாக பீட் பண்ணிக்கிடுவோம். அது ரொம்ப ரொம்ப பீட் பண்ணால் நம்மளுக்கு வந்து நார்மல் கேக் ஸ்பாஞ்ச் மாதிரி ஆயிரும். அதனால் ஓரளவு கொஞ்சம் கரைகிற அளவுக்கு மட்டும் பீட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் டார்க் சாக்லேட், அதாவது மெல்ட் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஊற்றும் போது உங்களுக்கு வீடியோ எடுக்க மறந்துட்டு நான் வந்து அதுக்கப்புறம் ரெண்டாவது அதை ஆட் பண்ணிட்டு மாவை, அதாவது நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி விஸ்க வச்சு லைட்டாக நம்ம வந்து கலக்கிடலாம். அதுவும் ஓரளவு ரொம்ப போட்டு கலக்காமல் லைட்டாக கலக்கிடலாம். இப்போ எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிருக்கும். நம்ம அடுத்து வந்து ட்ரையில் ஊற்றிக்கலாம். ட்ரையில் ஊற்றும் போது கீழே வந்து நான் வந்து பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பட்டர் ஷீட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக பட்டர், அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மல் மைதா மாவு வந்து போட்டு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ரொம்ப நீங்கள் வந்து மாவு ரொம்ப ஒட்டுற மாதிரி போட்டிங்கன்னா அது ரொம்ப இதாயிரும். லைட்டாக எல்லா இடமும் படுற மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துருங்க. நான் அதை வந்து வேக வைக்கிற டைமில் நான் வந்து சாக்லேட்டு மோல்டில் வந்து சாக்லேட் ரெடி பண்ணேன். அது ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக வந்திருந்து எனக்கே பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அது வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. டிமோல்ட் பண்ணும்போது அது வந்து எடுக்கிற போது அவ்வளோ அழகாக வந்துச்சு. யாருக்கா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது வந்து மீஷோவில் கிடைக்கிறது, நீங்கள் வந்து மீஷோவில் வாங்கிக்கலாம். அப்புறம் நான் வந்து என்கிட்ட ஓவன் கிடையாது, நான் வந்து குக்கரில் தான் பேக் பண்ணுவேன். என்கிட்ட அவங்க வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பாஞ்சாக கேட்டிருந்தனால நான் அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக பார்த்து, அதாவது ஸ்பாஞ்ச் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஒட்டாமல் வரணும். இப்படி குத்தும் போது ஒட்டாமல் வந்துச்சுன்னா ஸ்பாஞ்சாக வரும், ஒட்டி வந்துச்சுன்னா ஃபட்ஜியாக வரும். அதனால் நீங்கள் அதை வந்து பார்த்து எடுத்துக்கிடுங்க. நம்ம ப்ரௌனி ரெடி. இதில் வந்து இப்போ சும்மா நார்மலாக ஆஃபருங்கிறதுனால மேலே ஒரு இந்த ஹாட் சாக்லேட் மட்டும் ஒரு 3 வச்சுக்கிடுவோம். ஓகே, நம்ம வந்து இப்போ டெலிவரி பண்ண போகிறோம். இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க ஆர்டர் தந்திருந்ததுனால நான் பக்கத்துலேயே போய் டெலிவரி பண்ணிடுறேன். அவ்வளோதான், முடிஞ்சு. அவங்களோட கஸ்டமர் ரிவ்யூ 2 போடுவாங்க வைக்கிறோம் அப்படின்னா அதுக்குள்ளே நான் இங்கே வந்து அவ்வளோ க்ளீன் பண்ணி எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எப்போவுமே